இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்மராசி. சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்த 43 நாட்கள் என்ன மாதிரி நட்பலன்களை இந்த செவ்வாய் பகவான் தரப்போறாரு? முதல்ல பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி பாத்தீங்கன்னா குருவனோட பார்வை பெற்று அமைதியானதே பெரிய விஷயம், பெரிய நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதை சிம்மம் பாத்தீங்கன்னா மறுக்கவும் முடியாது. இப்ப ரிஷபத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கார். சூரியன் பாத்தீங்கன்னா சூரியன் தான் சிம்மத்துக்கு அதிபன். இந்த சூரியனுக்கு செவ்வாய் நட்பா பகையா அப்படின்னா நட்பு. அப்ப நான் உங்களோட தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின் போது தொழில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திடுவல்ல. சோ கண்டிப்பா சிம்மத்துக்கு செய்யக்கூடிய தொழில ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உண்டு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக் இன்னைக்கு நமக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வர இருக்கின்ற செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி காமன் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சியில அடுத்த 43 நாட்கள் உங்க லைஃப்ல என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு ஒரு நல்ல 5 பாயிண்ட் சொல்ல போறாங்க. கவனமா வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க ராசிக்கு நடக்க இருக்கும் அற்புதமான மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேடம் சந்திச்சிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க மேம். ரொம்ப வித்தியாசமான டாபிக் இது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்படி பர்சனலா ஃபீல் ஆகுது. செவ்வாய் பயிற்சி யூஸ்வலா நம்ம சொன்னாலும் அடுத்த 43 நாட்கள் மக்களுடைய லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி செவ்வாய் பயிற்சியை பத்தி மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். பொதுவா இந்த செவ்வாய் பயிற்சி பாருங்க இப்ப எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூன் மாதம் 21 இருந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபத்துல அமர்றாரு மேடம். இந்த ரிஷபத்துல அமர்றதுனால நிறைய ராசிக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது ஆப்வியஸ்லி செய்யதான் போறாரு. எப்பயுமே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கிரகம் எந்த பாவத்துல உட்கார்ந்தாலும் அதனால +1 90% இருக்கும், -10% இருக்கும், இல்ல -90% +10% இருக்கும். நம்ம எந்த பயிற்சியை சொல்றோம் அப்படின்னாலும் அந்த பயிற்சி அந்த கிரகத்தை பத்தி மட்டும் பேசாம அந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா இப்ப செவ்வாய் ரிஷபத்துல அமர்ந்திருக்கும் போது மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸும் எப்படி இருக்கும், எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸ் இல்லாம ஓரளவுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கக்கூடிய பிளானட், அதனால வரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிட்டு சொல்லிட்டு வரோம். அந்த விதத்துல இப்ப நம்ம செவ்வாயை பத்தி பேசலாம். நீங்களே சொல்லிட்டீங்க 43 நாட்கள் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படதான் போகுது. இப்ப நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மேடம், லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், அப்ப நீ நல்ல வசதியாக போறப்பா அப்படின்னா உடனே நான் ஒரே பாட்டுல ஜாக்வார் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நைட்ல கோடீஸ்வரன். ஆமா, எல்லாருமே எங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா. இப்ப ஜாதகம் பார்க்க வரும்போதே மேடம் என்னங்க மேடம் எங்களுக்கு நல்ல சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்க, நாங்க பெருசா சூப்பரா இல்லையேமா, சரிம்மா ஒரு மாசமும் உங்க வாழ்க்கையில என்னமா நடந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்கன்னு போது அவங்க ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. என்னம்மா ரொம்ப நாளா ஆசைப்பட்டது ஏதாவது நடந்துச்சாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த சனி வக்ரகதிக்கு ஒரு கிளைண்ட் இப்ப பேசினாங்க, ரொம்ப நாளா ஆசைப்பட்டது இப்படி என்னமா நடந்துச்சு அப்படின்னு போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனா நிறைய நடக்கல, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு இல்லம்மா, கொடுக்க போற சனி இல்ல. நம்ம ஆக்சுவலா உன்னிப்பா கவனிக்கணும் நம்ம லைஃப்ல என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வரும், கண்டிப்பா வரும் மேடம். இந்த பிளானட்ஸ் நம்ம மனுஷால பாத்தீங்கன்னா நம்ம பொய் சொல்லுவோம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம், பிளானட்ஸ் பொய் சொல்றதுல. அதே மாதிரி ஒரு நம்ம சனி வக்ரம் பேசும்போதும் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க, சனி வக்ரகதி அடைகிறாரு சனிக்கு தெரியுமா அப்படின்னு. இப்படிலாம் யோசிக்கிறாங்க, சனிக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதை சொன்னேன், சனிக்கும் தெரியும் உனக்கும் தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் திருப்பி தெரியப்படுத்துறதுக்கு தான் எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. இல்ல மேடம், இது பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயம். நாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கணிச்சு இதெல்லாம் சொல்றோம். அதுக்கும் மேல பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு சொல்றோம். கிண்டல் அடிக்கிறதுக்கும் கேலி கூத்து அடிக்கிறதுக்கும் சனி கிட்ட கிண்டல் அடிக்கிறேன்னா நான் அதுக்கு திருப்பி கிளீனா சொல்லியிருந்தேன், உனக்கு தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு. காத்து அடிக்குதுன்னா காத்து எங்க அடிக்குது எங்க இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அப்ப என்னன்னா மேடம், உள்ளதை உள்ளபடியே நம்ம சொல்றோம். அதுக்கு மேல நல்லது நடக்கும்னா இவ்வளவு நீ எதிர்பார்க்க கூடாது. இவ்வளவு நடந்தாலும் அது நல்லதுதான், எனக்காவே இருந்தாலும் சரி உங்களுக்காவே இருந்தாலும் சரி. அப்ப
கமெண்ட் போடும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தர்மத்தோட கமெண்ட் போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லைங்களா? உண்மைதான் மேம். நிறைய மக்கள் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்கறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் 1000 பாசிட்டிவ் வருது அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஆனா ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி கேவலமா பண்றாங்க அப்படின் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா நாங்க இன்னும் பக்குவப்படுறோம், இன்னும் பதப்படுறோம், யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸும் போடுங்க. இப்ப செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு அடுத்த 43 நாட்கள் என்ன மாதிரி நட்பலன்களை இந்த செவ்வாய் பகவான் தரப்போறாரு? கண்டிப்பா மேடம். சிம்மமுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க எங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவே நல்லதுதான் நடக்க போகுது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி வந்து பாத்தீங்கன்னா குருவனோட பார்வை பெற்று அமைதியானதே பெரிய விஷயம் மேடம், பெரிய நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதை சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா மறுக்கவும் முடியாது. ஆமாங்க, பிரச்சனையெல்லாம் ஓஞ்சிருக்குங்க, ஆனா நான் இன்னும் சந்தோஷமா இல்லை. பிரச்சனையெல்லாம் ஓயோன்றது நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். நீங்க ரொம்ப சூப்பரா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்றது இட் வில் டேக் சம் டைம் அப்படின்றது உண்மை. 2028 வரைக்கும் சனி அஷ்டமத்து சனி தான் உங்களுக்கு. இப்போ ஒரு வருஷம் அவன் அமைதியா இருக்கான். என்ன 11ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து கவனமா தான் இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். 1/11 11/12 வரைக்கும் அஷ்டமத்து சனி மேல குருனோட பார்வை இருக்காது. ஸோ அந்த காலகட்டம் சிம்மம் வந்து ஹெல்த்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாராவது நல்லது சொல்லிடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்ல போறது இல்லை. உண்மையாவே என்னவோ அதை தான் சொல்ல போறோம். இப்போ ரிஷபத்துல செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கார். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் சிம்மத்துக்கு அதிபன். இந்த சூரியனுக்கு செவ்வாய் வந்து நட்பா பகையா அப்படின்னா நட்பு கிரகம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப செவ்வாயும் சூரியனும் தேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நான் வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின் போது தொழில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திடுவேன்ல. ஸோ கண்டிப்பா சிம்மத்துக்கு செய்யக்கூடிய தொழில ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உண்டு. பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளஸ் என்ன அப்படின்னா நீ என்ன தொழில்னாலும் செய்யற அந்த தொழில நான் வந்து பாத்தீங்கன்னா இருதலை கொல்லி பாம்பா துடிக்கிறேன். எனக்கு மேல என்னோட இப்போ ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றவங்க ஹையர் அஃபிஷியல் என்ன ரொம்ப வருத்த எடுக்கிறான். இந்த டார்கெட்டே இதுக்குள்ள முடியும். கீழே வேலை செய்யறவங்க கிட்ட வேலை சொன்னா செய்ய மாட்டேங்கிறான். நடுவுல நான் மாட்டிக்கணும், மத்தளத்துக்கு 2 சைடு அடி மாதிரி நான் அடி வாங்கிக்கிறேன். சனி அஷ்டமத்து சனியா இருந்த வரைக்கும் குருனோட பார்வை இல்லாத வரைக்கும் 8 திக்கும் அடி, இப்ப 2 திக்கு அடி அப்படின்ற மாதிரி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்படின்னாலும் இந்த காலகட்டம் செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானத்துல உட்காரும் போது தொழில் ரீதியான மேன்மை முன்னேற்றம் கண்டிப்பா வரும். ஏன் அப்படின்னா பொதுவாகவே சிம்மமே ரொம்ப நேர்த்தியா வந்து தொழில் செய்யக்கூடியவங்க மேடம். ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்றது நிறைய ராசிகளுக்கு சொல்லலாம். அதுல வந்து சிம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு வேலை நான் செய்யறேன் அப்படின்னா கெத்துக்காகவாது நான் மற்றவங்க முன்னாடி வந்து தலை குனியக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டு சிம்மத்துக்கு நிறைய இருக்கும். எப்பயுமே நான் பாஸாக தான் இருப்பேன். எனக்கு கீழே அடிப்பணிஞ்சு வேலை செய்ய எனக்கு பிடிக்காது. அப்படி நான் வேற வழி இல்லாமல் ஒருத்தவங்க கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா என்னோட ஹையர் அஃபிஷியல் செய்யக்கூடிய குறை எனக்கு பெருசாக பூத கண்ணாடியில் தெரிகிற மாதிரி தெரியும். மற்றவங்களோட குறை ரொம்ப அழகாக தெரியும் சிம்மத்துக்கு. ஏன்னா அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை இந்த துலாம் ஃபர்ஸ்ட் துலாமுக்கு பொருந்தோம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம், மேஷம், இவங்கெல்லாம் விருச்சிகம் இவங்கெல்லாம் கூட சொல்லலாம். சரி, அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமருவான் அப்படின்னும் போது நான் செய்யக்கூடிய வேலையை நான் ஆல்ரெடி நேர்த்தியாக தான் செய்வேன். இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக செய்வேன், இன்னும் பர்ஃபெக்டாக செய்வேன், இன்னும் துல்லியமாக கணக்கு போட்டு செய்வேன். ஸோ தொழிலில் கண்டிப்பாக மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது உண்டு. இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் அப்படின்றது உண்டு. நிறைய சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சுய தொழில் செய்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சுய தொழில் செய்கிறவங்க முக்கியமாக இந்த குவாரி இந்த பூமி சம்மந்தப்பட்ட சுய தொழில் செய்கிறவங்க, எனக்கு ஏகப்பட்ட அஷ்டமத்து சனியாக வந்ததுலேருந்து ஏகப்பட்ட கடனை நான் மாட்டிட்டேன். பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் எனக்கு முதலீடு நான் போட்ட முதலீடுக்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்ற மாதிரி என்னை பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறான். அந்த மாதிரி இருக்க பர்சனல்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டிஸ்லாம் கூட தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வரும்போது பூமி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் செய்கிறவங்களுக்கு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்ன்றது இருக்கும். அது டாக்டர்ஸாக இருக்கலாம், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ். விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இந்த பண்ணைங்க வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, இவங்களுக்கெல்லாம் நல்ல அப்லிஃப்ட்மெண்ட். பால் சம்மந்தப்பட்ட தொழில் இவங்க எல்லாருக்குமே நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும் மேடம். இது ப்ளஸ்ஸு. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 9க்கு அதிபன். அதாவது இவங்க சுகஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். சுகஸ்தானாதிபதி 10ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஜீவனத்தினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் கிடைக்கணும். நீ செய்யக்கூடிய தொழில்னால உனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அதே மாதிரி பூமி வாங்குற யோகம் அப்படின்றது உண்டு. பாக்கியாதிபதி ஜீவனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம், வெற்றி, வருமானம், அதனால உனக்கு ஒரு அதிர்ஷ்டமும் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப நாளாக ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ரொம்ப நாளாக இந்த பெரிய ஃப்ளாட்டில் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். வாங்குறதுக்கான பிராப்தம் இருக்கு.
இதெல்லாம் ப்ளஸ். ஓகே. மைனஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மேடம், வேலை செய்கிற இடத்துல வாய்க்கு ஒரு பெரிய ஜிப் போட்டுக்கணும். நீ உன்னோட அத்தனை திறமையும் உன்னோட கோவத்தினால, டென்ஷன்னால, இரிட்டேஷன்னால ரப்பர் வச்சு க்ளீனாக அழிச்சிடப்படும் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவன் ரொம்ப பெரிய புத்திசாலி தான், ஆனால் ரொம்ப பேசுகிறான், ரொம்ப கோவப்படுறான் அப்படின்ற பேரை நீ எடுத்துக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல விட்டு கொடுத்து போகணும். இது வந்து ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம். சுயதொழில் வச்சு நடத்துகிறவங்க இவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேடம், இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? எந்த ஸ்டாஃப்ஸும் நம்ம வந்து முதலாளி காசு கொடுக்குறானேப்பா, நியாயமாக நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை அப்படின்லாம். அப்போ அவங்க தப்பே செஞ்சாலும் தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கணுமே தவிர ரியாக்ட் பண்ணக்கூடாது. உன்னால் அப்படி முடியாது, சிம்மத்துக்கு நடிக்க தெரியாது, ஒரு மீடியேட்டரை வச்சு அவங்கக்கிட்ட நீ டீல் பண்ணிக்கோ. நீ வந்து டைரெக்டாக டீல் பண்ணுறது வேண்டாம். ஸோ இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் மேடம். மற்றபடி வேலை செய்கிற இடத்துல அமைதியாக இருந்தால் மட்டும் போதும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இப்போ சுயதொழிலாக வச்சு நடத்துகிறவங்க ஒரு வாடகை இடத்துல வந்து சுயதொழில் வச்சு நடத்துனாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய வருமானம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் முன்னேறதுனால ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்கி அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த 43 நாட்கள் சிம்மத்துக்கு எப்படி இருக்கு, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் சென்னையிலேயே உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப அழகாக பார்த்துக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.